80s 1980கள் இந்த வார்த்தையை கேட்டாலே உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் காரு, சாலிடேர் கலர் டிவி, பஜாஜ் ஸ்கூட்டர், கோல்ட் ஸ்பாட் கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது இந்தியாவில் பொறுத்தவரை நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதே இது அமெரிக்காவை பொறுத்தவரை 80ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி பல விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலோரியன் DMC-12 மாடல் டைப் ஆஃப் கார்ஸ். இந்த டெலோரியன் DMC-12 கார் அப்படிங்கிறது 80ஸ்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு டைப் ஆஃப் கார் மாடல் இது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த டெலோரியன் DMC-12 கார் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் பாப்புலர் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் டு தி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியில் இந்த காரை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு லெஜெண்டரி கார். 80களில் பிரபலம் அடைஞ்சு எவ்வளோ வேகமாக பிரபலம் அடைஞ்சதோ அதுக்கு ஈக்குவலாக வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு மாடல்னால் இதுதான். இது நம்ம ஊரில் ஸ்டாண்டர்ட் 2000 அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய இந்துஸ்தான் மோட்டருடைய ஒரு காரையும் இதையும் நம்ம கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணலாம். நம்ம DMC-12 காரினுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜான் டெலோரியன் அப்படிங்கிறவரை பற்றி பார்ப்போம். ஜான் டெலோரியன் அப்படிங்கிறது தான் இந்த DMC-12 காரை வடிவமைச்சவர். இந்த டெலோரியன் கம்பெனியினுடைய ஓனரும் சொல்லலாம். ஜான் டெலோரியனை 1980களில் ஈலான் மஸ்க் அப்படின்னு கொண்டாடுறாங்க. 1960களிலும் 70களிலும் டெலோரியன்கிறவர் GM அதாவது ஜென்ரல் மோட்டார் கார்பரேஷன் கம்பெனியில் ஷெவ்ரலே மற்றும் ஹோண்டியாக் அப்படிங்கிற கார் மாடலுடைய டிவிஷனில் அவர் வேலை செஞ்சார். அவர் அந்த காலத்திலே பயங்கரமான க்ரியேட்டிவிட்டியோடையும் நல்ல துணிச்சலோடையும் வேலை செஞ்சதுனால கிட்டத்தட்ட 40 வயசுலேயே அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கம்பெனியில் பெரிய ஆளாக வராரு. அதுக்கு பிற்பாடு பிரசிடெண்ட்டாக மாறது கூட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அதுக்குள்ளே அவர் ப்ரெஸ் மீட்டில் ஜென்ரல் மோட்டார் கார்பரேஷனில் நடக்கிற பல இன்டர்னல் பாலிடிக்ஸை பற்றி அவர் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக வெளியே சொல்லிடுறாரு. அதனால் அவரை எல்லோரும் சேர்ந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவருக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது மட்டும் பிடிக்கலைங்கிறது ஒரு காரணம் இல்லை, அவருக்கு தனியாக ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் கனவும் கூட. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தனியாக டெலோரியன் கார் கம்பெனியை அவர் துவங்குறாரு. அவர் வடிவமைச்ச காரினுடைய மாடல் பேர் DMC-12. இந்த DMC-12 காரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பில்ட் பண்ண ஒரு கார் பாடி. அது அந்த காரினுடைய அவுட்டர் டிசைனை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரி கார் மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் கம்பெனியில் இருக்கிற பிரபலமான ஸ்போர்ட்ஸ் காரை டிசைன் பண்ணவர் தான் இந்த காரை டிசைன் பண்ணார். இந்த காரினுடைய டோர் டைப் பார்த்தீங்கன்னா கல்விங் டைப் ஆஃப் கார் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரோப்ளேனுடைய டோரை ஓப்பன் பண்ணுற ஸ்டைலில் இது ஓப்பன் ஆகும். இந்த காரினுடைய இன்ஜின் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 130 ஹார்ஸ் பவர்னு சொல்லலாம். அதே இது யூரோப்பில் ரிலீஸ் பண்ண வேர்ஷனில் இருக்கிற ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ஹார்ஸ் பவர். இந்த கார் 60 மைல்/ஹவர் ஸ்பீடை கிட்டத்தட்ட 8 செகண்ட்லவே ரீச் ஆயிரும். இதோட காரினுடைய டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 மைல்ஸ்/ஹவர் அப்படிங்கிறாங்க. இந்த காரையை நம்ம அதிகமாக வெளியே பார்க்குறதில்ல. இந்த காரினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டெலோரியனுடைய எக்ஸ்ட்ராவகண்ட் லைஃப் ஸ்டைல்னே சொல்லலாம். அவருக்கு நிறைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ல நிறைய இந்த கார் தயாரிக்கிறதுக்கு அவர் நிறைய பேர்கிட்ட ஃபினான்ஸ் ரீதியாக நிறைய கடன் வாங்கினார். அவர் வாங்கின கடன் பத்தாமல் போய் அயர்லாந்து நாட்டில் அப்போது உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். அப்போ அயர்லாந்து நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அங்கே கவர்மெண்ட்டில் கம்பெனியை துவங்குறதுக்கு அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கேட்டார். துவக்க காலத்தில் அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்தது. அவருக்கு கார் கம்பெனி துவங்குறதுக்கான இடம், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொடுத்தாங்க. பத்தாவதுக்கு ஃபண்டிங்கும் கொடுத்தாங்க. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். கம்பெனி ஆரம்பித்து ஒரு வருஷம் வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 500-600 கார்கள் அவர் தயாரித்தார். கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் தாட்சர் அப்படிங்கிறவங்க பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டராக அவங்க இந்த அயர்லாண்டில் நடக்கிற இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷனை எல்லாம் தடுத்து நிப்பாட்டணும், கவர்மெண்ட் மற்ற ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்குற சலுகைகளெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலோரியன் கார் கம்பெனி மூடக்கூடிய நிலமை வந்ததுதாங்க. இந்த ஒரு சட்டத்தால் அவருடைய கார் தொழிற்சாலை முழுமையாக மூடப்படுது. அவர் பணத்துக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரருடைய கான்டாக்ட் மூலயமா லாஸ் ஏஞ்சலஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஒரு பர்டிகுலர் ரூமில் போய் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நெகோஷியேட் பண்ணுறாரு.
அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவருக்கு வந்து $100 மில்லியன் வந்து அவர் கொடுக்குறத ப்ராமிஸ் பண்ணாங்க. அவங்க அந்த பெட்டியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த பெட்டியில் வந்து பணம் மட்டும் இல்லாமல் போதைப் பொருளையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா FBI ஏஜென்சியை சேர்ந்து பண்ண ஒரு ட்ராமா இது. இந்த ட்ராமாவில் வந்து அவர் கைது செய்யப்படுறாரு. இந்த செட்டப் மூலிமா வந்து அவர் ஏமாந்து போய் கைது செய்யப்படுறாரு. இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோர்ட்டு ட்ரையல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரை நிரபராதின்னு சொல்லி அமெரிக்க கோர்ட் அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோர்ட் ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக, அதாவது 1985 2005 வரைக்கும் அவர் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்கோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸோ அவர் பண்ண கிடையாது. 2005 அவர் வந்து காலமாகிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து 1980 ஒரு இன்டர்வியூவில் அவரை கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ தோல்விகள் நடந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னு. அதுக்கு அவர் சொல்கிற ஒரே காரணம் வந்து, என்னுடைய பெயரை வந்து என் மோட்டர் கம்பெனிக்கு நான் வச்சேன், என் பேரை வந்து கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணேன், என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னுடைய ஈகோ அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக அட்மிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வீடியோக்கள், ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.